SRM தமிழ் பேராயத்தின் பிரம்மாண்ட பேச்சு போட்டி முதல் பரிசு 5 லட்சம். சொல் தமிழா சொல் 2025 தஞ்சை மண்டலம் போட்டி நடைபெறும் நாள் 23/2/2025. இடம் பாரத் அறிவியல் நிர்வாகவியல் கல்லூரி தஞ்சாவூர். போட்டியில் பங்கேற்க QR கோடை ஸ்கேன் செய்து விண்ணப்பத்தை அனுப்புங்க. இந்தியாவில் யாரையோ வெற்றி பெற வைக்க பைடன் அரசு முயற்சித்துள்ளது என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கருத்து தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபராக பதவியேற்ற டொனால்ட் ட்ரம்ப் அரசு நிர்வாகத்தில் பல்வேறு மாற்றங்களை செய்து வருகிறார். அதன் ஒரு பகுதியாக அமெரிக்க அரசின் செயல்திறன் துறை DEO DGE தலைவராக தொழிலதிபர் எலன் மஸ்கை ட்ரம்ப் நியமித்தார். இந்த குழு அரசின் தேவையற்ற செலவை கண்டுபிடித்து அதனை கட்டுப்படுத்தும் வேலையை செய்து வருகிறது. இந்த குழு இந்தியாவில் வாக்கு சதவீதத்தை அதிகரிக்க அமெரிக்க அரசு வழங்கி வந்த 182 கோடி ரூபாய் நிதி உதவியை நிறுத்துவதாக அறிவித்தது. இது குறித்து பேசிய டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க பொருட்களுக்கு இந்தியா அதிக இறக்குமதி வரி விதிப்பதாகவும் இந்தியாவில் வாக்கு சதவீதத்தை அதிகரிக்க அமெரிக்கா ஏன் நிதி தர வேண்டும் என்றும் கேள்வி எழுப்பினார். மேலும் இந்தியாவில் யாரையோ வெற்றி பெற வைக்க பைடன் அரசு முயற்சித்துள்ளதாக ட்ரம்ப் கருத்து தெரிவித்தார்.